வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிக்கன் பிரியாணியா இனி அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரம் ஒரு முறை சிக்கன் பிரியாணி வழங்கப்படுமா? புதிய யோசனை குறித்து வெளியான தற்போதைய தகவல் என்னன்னா, தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு மற்றும் மதிய உணவு திட்டம் குறித்து புதிய தகவல் ஒன்று தற்போது கவனம் பெற்று வந்துட்டுருக்குது. குறிப்பாக வாரத்திற்கு ஒரு முறை மாணவர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கலாம் என்ற யோசனை தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்த கருத்து சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்குது. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களின் கல்வியை ஊக்குவிப்பதிலும் இடைநிற்றலை குறைப்பதிலும் மதிய உணவு திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு பள்ளியில் வழங்கப்படும் உணவு அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் முக்கிய ஆதரவாக உள்ளது. இதன் காரணமாகவே இந்த திட்டம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்குது. காலப்போக்கில் மாணவர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்குது. ஊட்டச்சத்து அதிகரிக்கும் வகையில் முட்டை உள்ளிட்ட சத்தான உணவுகள் சேர்க்கப்பட்டன. பின்னர் அரசு பள்ளி மாணவர்களுக்காக காலை உணவு திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் காலையில் வெறும் வயிற்றுடன் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் சத்தான உணவை பெற்ற பிறகே பாடங்களை கவனிக்க முடிகிறது என்று கல்வியாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தற்போது செயல்பட்டு வரும் காலை உணவு திட்டத்தை மேலும் தரமானதாகவும் மாணவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையிலும் மாற்றுவது குறித்து தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மாணவர்களுக்கு அடிக்கடி ஒரே வகையான உணவுகள் வழங்கப்படுவதற்கு பதிலாக சுவையும் ஊட்டச்சத்தும் நிறைந்த பல்வேறு உணவு வகைகளை வழங்குவது குறித்து அரசிடம் தற்போது கருத்துக்களை முன்வைத்துள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அமைச்சர் பேசும்போது கடந்த காலங்களில் பல்வேறு அரசுகள் சத்துணவு திட்டத்தில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்ததை நினைவுபடுத்தியிருக்காங்க. மாணவர்களின் நலனை முன்னிலைப்படுத்தி பல்வேறு கட்டங்களில் புதிய அம்சங்கள் சேர்க்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் தற்போதைய சூழ்நிலையில் தனக்கும் ஒரு விருப்பம் இருப்பதாகவும் வாரத்திற்கு ஒரு முறை மாணவர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்க முடியுமா என்ற யோசனையை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இது உடனடியாக அமல்படுத்தப்படும் திட்டம் அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இது போன்ற முடிவுகளை எடுக்க பல்வேறு துறைகளின் ஆலோசனை, நிதி ஒதுக்கீடு, உணவுப் பொருட்கள் கொள்முதல், சமைக்கும் வசதிகள், தரக்கட்டுப்பாடு உள்ளிட்ட பல அம்சங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டியிருப்பதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தை மேம்படுத்த சத்துணவு திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அரசிடம் முன்வைத்துள்ளதாக அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக தேவையான தகவல்கள் மற்றும் பரிந்துரைகளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் வெளியானதும் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பதிவாகி வருகிறது. ஒரு தரப்பினர் மாணவர்களுக்கு சுவையான மற்றும் சத்தான உணவுகள் வழங்கப்படுவது வரவேற்கத்தக்க முயற்சி என கூறுகின்றனர். வாரத்திற்கு ஒரு முறை பிரியாணி வழங்கப்பட்டால் மாணவர்களின் ஆர்வமும் பள்ளி வருகையும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சிலர் கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க. மற்றொரு தரப்பினர் தற்போதைய காலை உணவு மற்றும் மதிய உணவு திட்டத்தின் தரத்தை மேலும் மேம்படுத்துவது, அனைத்து பள்ளிகளிலும் ஒரே தரத்தில் உணவு கிடைப்பதை உறுதி செய்வது போன்ற அம்சங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறி வருகின்றனர். கல்வி மற்றும் குழந்தைகள் நலனில் செயல்பட்டு வரும் சில சமூக ஆர்வலர்களும் மாணவர்களின் ஊட்டச்சத்து தேவையை கருத்தில் கொண்டு எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், மருத்துவ நிபுணர்கள் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர்களின் ஆலோசனைகளும் முக்கியம் என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தற்போதைய நிலையில் வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி வழங்குவது தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அரசாணையோ அல்லது அமல்படுத்தப்படும் தேதி பற்றிய அறிவிப்போ வெளியாகவில்லை. இது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட யோசனை குறித்து அரசு பரிசீலனை மேற்கொள்ளும் நிலையில் இருப்பதாக மட்டுமே தகவல்கள் வெளியாகியிருக்குது. எனவே இந்த யோசனைக்கு அரசு ஒப்புதல் அளிக்கிறதா, கூடுதல் நிதி ஒதுக்கப்படுகிறதா அல்லது புதிய மாற்றங்களுடன் உணவு திட்டம் மேம்படுத்தப்படுகிறதா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் வரை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த விவகாரம் தொடர்பாக அரசு எதிர்காலத்தில் வெளியிடும் அறிவிப்புகள் மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களே இறுதி நிலைப்பாடாக இருக்கும். ஓகே, இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த நியூஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.